பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உங்க அறிவுக்கு ஏற்றாத அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்ட்டு வசனமே சொல்லுதுங்க. அவர் அதிசயம் செய்கிற தேவன்ட்டு. ஏசப்பா அதிசயமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போறாரமா. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியம் அப்படின்னா நமக்கு நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, இருந்தாலுமே நம்ம ஆசைப்படுறோங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, அந்த காரியத்தை உங்களுக்காக நான் செய்ய போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்கன்ட்டு. ஏன்னா நீங்க விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் பவுல் சொல்றாரு. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பெற்றுக்கொள்ள தான் போறீங்க. என்ன காரியம் அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க. திருமண காரியத்தில் நிறைய தடைகள் இருக்கு, குழந்தை பிறகுல ரொம்ப தடைகள் இருக்கு, கடன் பிரச்சனை நிறைய தடைகள் இருக்கு, நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, ஜாபுக்காக எதிர்பார்க்குறீங்க. உங்க காரியங்கள் எல்லாவற்றிலும் அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நடக்காத நீங்க நினைக்கிறீங்க. ஏசப்பா சொல்றது, மகனே மகளே, உனக்காக நான் செய்ய போறேன்ட்டு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஆனா முடிவுல ரெட்டிப்பா தான் பெற்றுக்கொள்ள நம்ம வசனத்துல பாக்குறோம். நீங்களும் ரெட்டிப்பா தான் பெற்றுக்கொள்ள நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.